கண்ட்ரோல் பண்ணி பண்ணியிருக்காங்க பொல்யூஷன்ஸை, CO2 வெளியில் வர கேஸை. ஆனால் வந்து யாருமே வந்து அந்த யூஸ்டு ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ்டு ப்ராடக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணல. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா CO2 பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த CO2 கேஸை வச்சு அந்த காம்பனன்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறது. இது எங்கெங்கே எப்படி எப்படி நடக்குதுங்கிறது வந்து பிரியதர்ஷினி. இதோட ப்ராப்ளம் என்னன்னா இண்டஸ்ட்ரி வெஹிக்கல்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய பொல்யூஷன் இருக்குது. இதில் நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி மட்டும் பேஸ் பண்ணியிருக்கோம். இண்டஸ்ட்ரியில் ஹரிஷா மண்டே குமி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒவ்வொன்றும் ஹாட் கேஸ் வரதுனால சில ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னும் சில கம்பெனிஸ்லாம் வந்து 24 hours வந்து ரன் பண்ணுறதுனால நிறைய ஸ்மோக் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போது நிறைய ஸ்மோக் ரிலீஸ் ஆகுதுனால நிறைய ஆக்டிவேஷன் வரும். இப்போ CO2, CO, SO2 நிறைய வரும். இதில் நாங்கள் CO2 மட்டும் பண்ணலாம்னு சொல்லி ப்ராஜெக்ட் வந்து ஸ்மார்ட் ஸ்மோக் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம். இது என்ன பண்ணலாம், இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெளியே வர கேஸ், அதாவது ஹார்ம்ஃபுல் கேஸ் வந்து உள்ளே வச்சு பியூரிஃபை பண்ணி வெளியே வரும். இதுக்கு வந்து நம்ம என்ன பியூரிஃபிகேஷன் பண்ணலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர்னு. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர்னா ஹார்ம்ஃபுல் ஸ்மோக்லேருந்து டஸ்ட் பார்ட்டிகளையும் ஸ்மோக்கையும் ரிமூவ் பண்ணிடும். அடுத்து ஸ்க்ரப்பர். இந்த ஸ்க்ரப்பர் வந்து என்ன பண்ணலாம், டாக்ஸிக் கேஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் இருக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடில் வந்து நம்ம கார்பனும் ஆக்சிஜனும் பிரித்து வெளியே வர ஆக்சிஜனை வந்து நம்ம ஏரில் விட்டு வர கார்பன் வந்து சார்கோலாக மாற்றி நம்ம காஸ்மெட்டிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து இது ஒரு காஸ்ட் அதிகமாகும். ஆனால் இந்த காஸ்மெட்டிக்ஸ் செல் பண்ணி நம்ம வர அந்த ப்ராஃபிட்டில் வந்து இது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் டவர்ஸ் ஹைட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி தான் மேலே வந்து மாதிரி கார்பன் டை ஆக்சைடு மேலே இருக்கும். நீங்கள் இது சார் வந்து அவங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு பண்ணி நமக்கு வேலை ஆனால் நமக்கு வர கார்பன் டை ஆக்சைடை பியூரிஃபை பண்ணி கார்பனாக வந்து காஸ்மெட்டிக்ஸாக மாற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே ஸ்க்ரப்பர் வரைக்கும் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே அனுப்பிச்சுடுறாங்க. ஆக்சிஜன் அது மேலே டிஸ்மிஸ் ஆகலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மீட்டர் சப்போர்ட் இருக்கும். அது ஒரு 100 மீட்டர் சப்போர்ட் இருக்கும். ரெடி மேலே இருக்கும். அதில் வந்து எப்படி சார் அது 1000 மீட்டர்ஸ்லாம் இருக்கும். 100 அடி இருக்கும். 100 அடிக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு மேலே போனாலும் கீழே வராது. சிக்கல் ஆகாது. கீழே போனால் வந்து செடிமெண்ட் வந்து கீழே ஆகாது. படிக்கிற அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஃபீட்டுக்கு மேலே தான் திருப்பி நம்ம யார் வரும் என்ன சொல்கிறோம்னா எப்படி நீங்கள் புரியுது கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி காஸ்மெட்டிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பட் ஆனால் வந்துட்டு அந்த கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஆக்சுவலி ஓகேவா நீங்கள் சொன்ன பிளாஸ்டிக்